ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கா? அடுத்தடுத்து ஏதாவது பலவீனம் வந்துக்கிட்டே இருக்கா? என்னதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது. மாம்சம் பலவீனம் உடையதான் ஆனால் ஆவி உற்சாகம் உடையது அப்படின்னு சொல்லி. என்னது மாம்சம் பலவீனம் உடையதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. சரீரம்னு இருந்தால் பலவீனங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கதாங்க செய்யும். ஆனால் நம்ம ஆவி அதாவது நம்ம மனசு உற்சாகமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தால் கூட நம்ம சீக்கிரமாக அதிலிருந்து வெளிவர முடியும். ஸோ நம்ம ஆவியை வந்து உற்சாகமாக நம்ம வச்சுக்கணும். சரிங்க, ஆவியை உற்சாகமாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. வேதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி. அதாவது வேதத்தில் நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்மளுடைய பலவீன காலங்களில் நாம் எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசத்தை வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பலவீனம் எல்லாம் மாறி நம்ம ஆவி வந்து உற்சாகமாக மாறும். சரிங்க, நம்ம ஆவி உற்சாகமாக மாறிடுச்சு, நான் விசுவாசிக்கிறேன், நான் பலசாலியாக மாற முடியுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக மாற முடியும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, வியாதியே உன்னிலிருந்து எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு எந்த பலவீனம் வந்தாலும் நம்ம பலப்படுத்துறதுக்காக நம்மளுடைய கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறாரு. அதனால் எப்படிப்பட்ட பலவீனம் வந்தாலும் நம்ம ஆவி மட்டும் உற்சாகமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பலவீனம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம சீக்கிரம் வெளிவர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.